நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இரண்டாவது நாளாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, வணக்கம். இதுகுறித்தான விவரங்கள். வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியத்தில் உட்பட்ட ஊராட்சிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் 2016-2020 வரை முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து அப்போதிருந்த மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது துறை சார்ந்த விசாரணைகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் கீழ்வேலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆதமங்கலம், பட்டமங்கலம், கொடியாலத்தூர், கோவில் கண்ணாப்பூர், தெற்கு பனையூர், வலிவலம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் சுமார் 146 வீடுகள் கட்டுவதில் முறைகேடு நடந்திருப்பதாக கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஆதமங்கலம் ஊராட்சியில் ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக மயிலாடுதுறை மாவட்ட பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பால ரவிக்குமார் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் அருள் பிரியா உள்ளிட்ட குழுவினர் கோவில் கண்ணாப்பூர், தெற்கு பனையூர் ஊராட்சிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஆய்வில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி கொடுக்காமலேயே பயனாளிகள் பெயரில் அதிகாரிகள் பல கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது தெரியவந்தது. மேலும் மொத்தமாக எத்தனை வீடுகளில் மோசடி நடந்துள்ளது, யார் யார் சம்பந்தப்பட்டவர்கள் என்பது விசாரணையின் முடிவில் தெரிய வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.